அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு, தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சங்கடகரா சதுர்த்திங்க. அதுவும் ஒவ்வொரு மாதமும் சதுர்த்தி வருங்க. ஆனால் தை மாதத்தில் வர்ற சங்கடகர சதுர்த்திக்கு ரொம்ப விசேஷங்க. தை மாதம்னாலே கடவுளுடைய அருள் மிகுந்த மாதம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த மாதத்தில் வர்ற சங்கடா சதுர்த்தி நாளில் நம்ம விநாயகர் பெருமானை வழிபாடு செஞ்சு நம்ம என்ன வரம் கேட்கமோ அவர் நமக்கு அருள்வார். அதாவது பொதுவாக சங்கடா அப்படின்னாலே துன்பம், ஹரா என்றால் அழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் நம்ம அவரை வழிபடும்போது நமக்கு என்ன எண்ணங்கள் நம்ம நினைக்கமோ அந்த எண்ணங்கள் நமக்கு நிறைவேறுங்க. இந்த சதுர்த்திங்கிறது பொதுவாகவே 2 ஒரு மாதத்தில் 2 வரும். அதாவது அமாவாசை கழிஞ்சிட்டும் பௌர்ணமி கழிஞ்சு வர்ற 4வது நாள் வர்ற திதியை தான் நம்ம சதுர்த்தின்னு சொல்லிட்டோம். பௌர்ணமிக்கு அடுத்து வரும் சங்கடா சதுர்த்தி தான் இப்போ நமக்கு வந்திருக்கு. இந்த நாளில் நம்ம துன்பங்கள் நீங்கி வாழ்வில் நல்ல வளமும் சிறப்பும் நமக்கு பெறணும்னா நம்ம இந்த தேய்பிறை சங்கடா சதுர்த்தியில் விநாயகர் பெருமானை விரதம் இருந்து வழிபடலாம். அதாவது இந்த சங்கடா சதுர்த்தி நாளில் நம்ம அவரை வழிபடும்போது ரொம்ப எளிமையாகவே வழிபடலாம். பொதுவாகவே விநாயகர் பெருமானை நம்ம எளிமையாகவே வழிபடலாங்க. அது எப்படின்னா, குறிப்பாக நம்ம காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலில் போய் ஒரு 11 முறை சுற்றி அவருக்கு அருகம்புல் கொண்டு நம்ம வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ண சொல்லி, அங்கே ஒரு நெய் தீபம் ஏற்றி நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம கோயிலில் கொண்டு கொடுத்து நம்ம நெய்வேத்தியமாக கொடுத்து அங்கே இருக்கவங்களுக்கு அது ஒரு அன்னதானம் மாதிரி கொடுக்கலாம். அப்படி சரி கோயிலுக்கு போக முடியலன்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருக்கிற பூஜை ரூமில் இருக்க கணபதி படமாகட்டும், இல்லைன்னா சிலையாகட்டும், எதாக இருந்தாலும் அதுக்கு நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அவருக்கு ஒரு அருகம்புல் மாலை வாங்கி போட்டு நெய் தீபம் ஏற்றி அவருக்கு பிடித்த நெய்வேத்தியம், கொழுக்கட்டை, சுண்டல் ஒன்றுமே முடியலையா நம்மளால் ஒரு கிளாஸ் பாலில் ஏலக்காய் பொடியும் சர்க்கரையும் போட்டு நெய்வேத்தியமாக வச்சு தூப தீபம்லாம் காட்டி ஓம் கணபதியை பூட்டி ஓம் கணபதியை பூட்டிங்கிற மந்திரத்தை 108 தடவை சொல்லி அவரை மனசார வழிபாடு செய்யும்போது இந்த சங்கடா சதுர்த்தி நாளில் நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கிருங்க. குடும்பத்தில் ஒரு நல்ல அமைதி நிலவும். நம்மளுடைய வருமானம் உயரும். நோய் நீங்கி நல்ல ஒரு ஆரோக்கியம் ஏற்படும். அதாவது இது தேய்பிறை சங்கடா சதுர்த்தி. இந்த நாளில் நமக்கு இருக்க கடன் பிரச்சனைகள்லாம் தேஞ்சி கடன் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு அமைய முடியுங்க. விரதமிருந்து வழிபடுறவங்க விரதமிருந்து வழிபடலாம். அப்படி விரதம் இருக்கிறவங்க பால் பழம் மாத்திரம் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் நம்ம விநாயகரை கோயிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ராத்திரி சந்திர தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ராத்திரி உணவு எடுத்துக்கலாங்க, சாப்பிட்டுக்கலாம். ஆனால் விரதம் இருக்க முடியலன்னு நினைக்கிறவங்க குழப்பம் ஒன்றும் இல்லைங்க. பால் பழம் மாத்திரம் சாப்பிட்டுட்டு கூட நம்ம இந்த வழிபாடை நம்ம செய்யலாம். பால் பழமும் சாப்பிட்டுட்டு விரதமும் இருக்க முடியலன்னு நினைக்கிறவங்க சைவ சாப்பாடு மாத்திரம் எடுத்துகிட்டு கூட நீங்கள் கண்டிஷனாக அதாவது இந்த பிள்ளையாரை வழிபாடு செய்யலாம். உங்களுக்கு முடிஞ்சால் இன்றைக்கி பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு கண்டிஷனாக சாயந்தரம் போய் நீங்கள் இந்த வழிபாடை செய்யுங்க. இதை செய்ய பொதுவாக சங்கடா சதுர்த்தி நாளில் விநாயகர் பெருமானை வழிபட நமக்கு சங்கடங்கள் எல்லாம் தீருங்க. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் தீரும். வாழ்க்கையில் இப்போ குழந்தை பாக்கியம் வேணும், நமக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை நடைபெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த வழிபாடை செய்யும்போது அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. இந்த பொதுவாக இன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் கூட சேர்ந்து வருது. அது வெள்ளிக்கிழமை கூட மகாலட்சுமிக்கு உகந்த நாள். இன்னைக்கு நீங்கள் சங்கடா சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகர் பெருமானை வழிபடுவதோடு நீங்கள் மகாலட்சுமியும் வழிபாடு பண்ணலாங்க. சுக்கர ஓரையில் ராத்திரி 8 to 9 நீங்கள் மகாலட்சுமி படம் உங்கள் வீட்டில் இருந்தால் எடுத்து வச்சுட்டு அதுக்கு நல்ல மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அவளுக்கு பிடிச்ச தாமரைப்பூ வாங்கி வச்சு ஒரு தட்டில் பச்சரிசி நிரப்பி அந்த பச்சரிசியில் நீங்கள் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு உங்கள் வீட்டில் என்ன நகை இருக்கோ அந்த நகையை அம்பாள் முன்ன வச்சு அதுக்கு தூப தீபம்லாம் காட்டி நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்கள் வீட்டில் செல்வ செழிப்புங்கிறது அதிகமாக இருக்குங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த வழிபாடு செய்யும்போது பிரசாதமாக அம்பாளுக்கு பிடிச்ச கற்கண்டு சாதம் வச்சு வழிபாடு செய்யலாம், தேன் வச்சு வழிபாடு செய்யலாம். இப்படிலாம் வச்சு வழிபாடு செய்யும்போது உங்கள் வீட்டில் செல்வ நிலங்கிறது ஒசந்து இருக்குங்க. இன்றைக்கி இன்னொரு இதுவும் கூட நான் சொல்கிறேன். அதாவது நிலவாசல் பூஜை. இன்றைக்கி நிலவாசலில் நீங்கள் நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நிலவாசலில் விளக்கு வச்சு அந்த முடிஞ்சால் மாவிளை தோரணம் வாங்கி கட்டி அங்கே வழிபாடு செய்யும்போது இன்றைக்கி உங்களுக்கு எல்லா நாளுமே சேர்ந்து அமைஞ்சு வந்திருக்குங்க. அதுக்கொண்டு இன்றைக்கி எந்த பூஜை செய்ய முடியுதோ அந்த பூஜையை நீங்கள் செய்யுங்க. நான் இதில் நிறைய பூஜை சொல்லியிருக்கேன்.
எது முடியுதோ அத நீங்க செய்யுங்க. இந்த பூஜைய எளிமையான முறையில உங்களால செய்யறதுக்குள்ள பூஜைய தான் நான் சொல்லியிருக்கேன். இத செஞ்சு வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு சகல அதாவது மகாலட்சுமியின் அருளோடு கணபதியின் அருளும் சேர்ந்து, குலதெய்வம் அருளும் சேர்ந்து உங்களுக்கு இன்னைக்கு எல்லா செல்வ வளங்களும் கிடைக்கட்டும்னு நான் வந்து நான் கணபதியை வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.